என்னோட ஃபேவரட் கொஸ்டின்னா அது இந்த கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது தான் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இந்த கொஸ்டின் காலேஜ் ப்ரொஃபஸருக்காக நடத்தக்கூடிய சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். நான் ஒரு மேக்ஸ் மேஜர்னால நான் சிஎஸ்ஆர் நெட்டு தான் எழுத முடியும். அந்த எக்ஸாம்ஸில் இது கேட்டாங்க பார்ட் ஏல. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண மேக்ஸிமம் எங்களை மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்ட் ஏ நாங்கள் தொடவே மாட்டோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸாக இருக்குங்கிறதுனால. இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பாருங்கள், ஒரு நோட் புக்கில் 100 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்பர் 1லேருந்து 100 வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ஸை லைனாக எழுதிட்டு வந்திருக்காங்க. இதில் மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதுல கொடுத்துருக்க 100 ஸ்டேட்மெண்ட்ஸில் 2 மட்டும் ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் 3 மட்டும் ராங்கு, 4ல் 4 மட்டும் ராங்கு. அதே மாதிரி 100 ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க 100 ஸ்டேட்மெண்ட்ஸுமே ராங் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களால் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். என்னென்னா, இப்போ கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2 ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் ராங்கு, ஸ்டேட்மெண்ட் 50 ராங்கு, எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க, அதில் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 50 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 99 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 100 ட்ரூ. கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை இப்போ எலிமினேட் பண்ணுவோம். எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்துருக்கான், கொடுத்துருக்கிறதுல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங்னு கொடுத்துருக்கான். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, கொடுத்துருக்கிற மற்ற 99 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பாயிரும். அப்போனா நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறதே ராங் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட்னா, ஸ்டேட்மெண்ட் 2ல் என்ன கொடுத்துருக்கான், கொடுத்துருக்க 100 ஸ்டேட்மெண்ட்டில் 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டுன்னு கொடுத்துருக்கான். சப்போஸ் நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாச்சுன்னா மிச்சம் கொடுத்துருக்க 99 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட்னு கொடுத்துருக்கான். இப்போ 50th ஸ்டேட்மெண்ட்டில் 50 ஸ்டேட்மெண்ட் ராங்னா மிச்சம் இருக்கக்கூடிய 50 ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போனா அந்த இடத்துலையுமே 50 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நமக்கு தப்பாயிரும். அதுவுமே கிடையாது தான். இப்போ 99 ஸ்டேட்மெண்ட்ஸ் ராங்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட்னா 99th ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு ட்ரூ ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும்னா, ஸ்டேட்மெண்ட் 99 தான் ட்ரூவாக இருக்கும். என்ன கொடுத்துருக்கான், 99 ஸ்டேட்மெண்ட்ஸ் ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லியிருக்கான். அப்போனா 99th ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிற, நம்ம இந்த ரீட் பண்ணக்கூடிய 99 ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. அப்போனா மிச்சம் இருக்கக்கூடிய 99 ஸ்டேட்மெண்ட்டுமே ராங்கு. அப்போனா அந்த இடத்துல கொடுத்துருக்கிறது கரெக்டாக சிங்க் ஆகுது. அதனால தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்கிறோம். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.